அம்மல்லதீன சுஇது ஃபஃபில் ஜன்னா खालिदीन फ़ीहा मा दामति समावातु वल अर्दु इल्ला मा शा रब्बुक अताअन गैर मजदूद जी व अम्मल्लदीन सुईदु ஷேഖனா சொன்னாங்க சர்கார் சொன்னாங்க பாருமா சயீதுன்னு சொல்ல யார் சீதேவி ஆனார்களோ அப்படி சொல்ல அல்லாஹ் தஆலா அம்மல்லதீன சுஇது சீதேவி ஆக்கப்பட்டார்கள் நல்லவர்களாக ஆக்கப்பட்டார்கள் அவர்கள் சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். அடுத்தது அதுக்கு முதல்ல வ அம்மல்லதீன சுஇது ஃபஃபில் ஜன்னதி, அதுக்கு முன்னாடி வ அம்மல்லதீன ஷகு என்ன சொல்ல பாருங்க, வ அம்மல்லதீன ஷகு ஃபஃபின் நார். இங்கே ஷகு ஷுகு இல்லை ஷகு ஷகா. எவன் துர்பாக்கியசாலியாக ஆகிவிட்டானோ அப்போ மனுஷன் ஷர்ரே மாசுங்க. அங்கே அல்லாஹ் தஆலா துர்பாக்கியசாலியாக ஆக்கப்பட்டானோ அப்படின்னு சொல்லல, யார் துர்பாக்கியசாலியாக ஆகி விட்டானோ அப்படின்னா அல்லாஹ் நம்மளை பிடிச்சி இழுக்கலேன்னு நம்ம நரகம் தான் போவோம்னு அர்த்தம். ஷகூன்னு சொன்னான், அது என்ன மாரூஃப் என்ன பை ஃபேல் மாரூஃப். வஅம்மலி சுஇது என்ன ஃபேல் மஜ்ஹூல். ஷகூல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஜி யார் ஷகியாக ஆனார்களோ அப்படின்னா அதுக்கு அல்லாஹ் சம்மந்தம் தான். நீயே ஷகி தான். அல்லாஹ் யாரை சயீதாக ஆக்கவில்லையோ அவர்கள் எல்லாமே ஷகீதான்ட்டான் தஆலா. மனுஷன் ஷர்ரே மஹஸ் பாய், பாவமே சூழ்ந்து வந்தான். நன்மையை கொண்டு அல்லாஹ் தஆலா உன்னை அலங்காரம் செய்யாவிட்டால், உன்னை அல்லாஹ் தஆலா சீதேவியாக ஆக்காவிட்டால், என்ன அழகாக சொல்லிட்டான் பாருங்க. ஷகுவை அல்லாஹ் தஆலா ஃபாயில யார் பக்கம் சேர்த்துட்டான், மனுஷன் பக்கம். சயீதுல சுஇதுல ஃபாயில் யார், மனுஷன் யார், மஜ்ஹூல் மஃபூல். உன்னை சீதேவியா அல்லாஹ் தான் ஆக்கணும். இப்போ நல்ல குணம் உள்ளவனாக நல்ல ஒழுக்கம் உள்ளவனாக அல்லாஹ் தான் உன்னை ஆக்கணும், நீ ஆக முடியாது. நல்ல ஒழுக்கத்தை அல்லாஹ்ட்ட கேட்டே தான் இருக்கணும். ஒரு ஹதீஸ்ல வருது, நிஜமா கிட்ட வாங்கல, உங்களுக்கு சொன்ன சத்தமாக பேச முடியல. சத்தமாக நேற்று இந்த இதில் பயானில் ரொம்ப சத்தம் போட்டு பேசுனதா பிடிச்சிக்கிச்சு, பேச முடியல. ஆஃப் பண்ணு ஜி. ஒரு ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு கூட்டம் அவர்களை பார்க்க வருது. வஃப்து அப்துல் கைஸா என்ன சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு கூட்டம் பார்க்க வருது. வெகு தூரத்திலிருந்து அந்த காலத்தில் ஒட்டக குதிரை தானே வருவாங்க, வர்றாங்க. வந்தவர்கள் மதீனாவில் வர்றாங்க. ரசூல் அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்க வர்றாங்க. மஸ்ஜித் நபவிக்கு வெளியே குதிரையெல்லாம் நிப்பாட்டுற இடம்லாம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்தவுடனே ரசூலை பார்க்கணுங்கிற ஆசையில் அப்படியே குதிரையை ஒட்டகத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. திமுதுன்னு யாரை பார்க்க அப்படியே விட்டு வந்துட்டாங்க. அதில் ஒரே ஒரு மனிதர் மட்டும் இருந்து அந்த குதிரையெல்லாம் மரத்தில் கட்டி போட்டு, ஒட்டகத்தெல்லாம் கட்டி போட்டு, அந்த ஒட்டகத்துக்கு தீனிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த முதுகுலெல்லாம் முக்கிய பொருள்லாம் இருக்கும்போது தெரியுது, இல்லை எங்கேயோ எடுத்தாங்கன்னு தெரியல, அதெல்லாம் போட்டுட்டு இந்த சாமானத்தெலாம் ஒழுங்குமா யாரும் தூக்கிட்டு போகாத மாதிரிலாம் வச்சு ஒரு கட்டி வச்சுட்டு ஏற்பாடு செஞ்சுட்டு போய் முகத்தெல்லாம் கழுவி, பாலைவனத்தில் மணலில் வந்தது, நல்ல ட்ரெஸ்ஸை ஒன்றுமா வெள்ளை சட்டையாக ஒன்று மாற்றிட்டு, துப்பிலாம் சரி பண்ணிக்கிட்டு, மற்றெல்லாம் சீவிக்கிட்டு
பெருமானை பார்க்க வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. எல்லா பெருமா ஓரக்கண்ணில் பார்த்து தான் இருக்கிறாங்க. அவங்க தட்டப்பட்டுன்னு எல்லாம் ஓடி வந்தது. அவங்க காதல் அது ஒட்டகமாவது ஒன்றாவது என் ரஜமானை பார்த்த பின்னாடி அனஞ்சிங்களா தட்டாப்டாப்னு ஓடி வர்றது. இவர் வந்தது எல்லாம் பார்த்தாங்க. அவர் வந்து உட்கார வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட 2 குணம் இருக்குது, இது அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான்னு சொன்னாங்க. அனஞ்சிங்களா என்னது அஃப்து அப்துல் கைசாபா கதிம்னா லம்மா கதிம்னா நாங்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது என்னப்பா ஃபஜஅல்னா நதபாதுரு மின் ரிவாஹிலினா ஃபனுகப்பிலு யதன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரிஜ்லஹு. எல்லாரும் நாங்கள் ஓடி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் ராவி முஸ்லீம்னு வருது, முஸ்லீம் ஷரீஃபுடைய ரிவாயத்து. ஹஸரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க. ஃபனுகப்பிலு யதன் நபிய்யி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ரிஜ்லஹு. நாங்கள் எல்லோரும் ஓடி போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை முத்தமிட்டோம், கால்களை முத்தமிட்டோம். எத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிஜ்லு. இப்போ காலை முத்தம் போகிறது பிதஅத்துங்கிறான். எதுவரை நீ ஷேக்குடைய காலை முத்தம் போடலையோ அதுவரை ஷேக்குடைய ஃபைசானுக்கு கிடைக்காதுன்னு நாங்கள் சூஃபியாக. ஏன்னா உன்ட்ட இன்னும் கொஞ்சம் இருமாப்பு இருக்குன்னு அர்த்தம்ட்டான். இருமாப்பை உடச்சி ஒன்று இல்லாமக்கத்தானப்பா தரியக்கத்தை. நான் இல்லைன்னு ஆயிடணும். சில முறை என்ன செய்வாங்க, ரூமுக்குள்ளே வந்து முத்தம் போடுறது, 4 பேருக்கு மத்தியில் போடுறதில்ல, தெருவில் போகிறதில்ல, 4 பேர் பார்த்தா நம்மளே அப்படின்னு பார்த்து யார் இருக்காங்களா இப்படி இப்போ முத்தம் போடலாம். நான் இல்லைன்னு உன்னை உடச்சிடணும், உன்னை சுத்தமாக நகுத்தணும். அதுக்கு தான் இப்போ கதம்ப செஞ்சுருக்குது. நீ கதம்ப செஞ்சதுனால ஷேக் என்ன கிடைக்க போகுது? உன்னுடைய இருமாப்பை உடைக்க தான். அதான் சொன்ன சஜதாக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வந்தாங்க சேலத்தில். தெருவுலேயே அப்படியே விழுந்தாச்சு. இந்த ஊருடைய உலமாக்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. சேலத்தில் எல்லா ஆலிம்ஸாக நிற்கிறாங்க. நின்றுக்கோ, ஃபத்வா கொடு. ஓய்யா அவன் ஃபத்வாவாவது நீயாவது. எல்லாத்துக்கு முன்னாடி கதம் போஸ் காலை முத்தம் பெறுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் பெருமானுடைய பாதங்களை முத்தமிட்டோம். சரி நான் தபாதரு எத ரசூல். ஒரு மனுஷனுடைய அந்த நஃப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நஃப்ஸ் அவனை பெருசாகவே காட்டிகிட்ருக்கும். ஏன் மற்றவருடைய ஒப்பிட்டு தன்னை பார்க்கும்போதுமா, இப்போ நான் என்னை உங்களோட ஒப்பிட்டு பார்க்குறேன். உங்கள் தொழுகையோட என் தொழுகை நிறையா இருக்குது, உங்களுடைய தர்மத்தோட என் தர்மம் அதிகமாக இருக்குது, உங்கள் உம்ராவோட என் உம்ரா அதிகமாக இருக்குது, உங்கள் ஹஜ்ஜோட எங்கள் ஹஜ்ஜ் அருமையாக இருக்குது, உங்கள் குர்ஆன் திலாவத்தோட என் குர்ஆன் திலாவத் அதிகமாக இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். அப்போ என்ன செய்வேன் நான்? இப்போ நான் இவரோட மேலானேன், அவரோட மேலானேன், அவரோட மேலானேன். நஃப்ஸ் வந்து தன்னை பெருசாக காட்டும். அதான் சொன்னான். எதுவரை தன் நஃப்ஸ் தன்னை அல்லாஹ்விட தன்னை உண்மையிலேயே தன்னை மட்டமாக காட்டலையோ அது வரைக்கும் நீ அல்லாஹ் நெருங்க முடியாதுன்றான். தாய் நஃப்ஸக வ தஆல், ஒரு நஃப்ஸை விட்டுட்டு என் பக்கம் வா ஜி. கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வ கத் ஹாப மன் தஸ்ஸாஹா. நஃப்ஸை நீ பொருட்படுத்தாமல் விட்டானே அவன் நஷ்டமடைந்து விட்டான். அப்போ ஷேகுமாரில் கதம்போஸ் என்று ஒன்று வைத்தது காரணமே என்ன? தன் நஃப்ஸை இல்லாமக்கிறது. அதை வந்து தான் ஒன்றுமே இல்லைன்னாக்க தான் நான் அந்த கதம்போஸ் என்றதை வச்சாங்க ஷேக். சரியா? அப்போ நாங்கள் எல்லோரும் ஓடி சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாதங்களை, திருப்பாதங்களை முத்தமிட்டோம். வந்தலல் முந்திருள் அஷஜ் ஹத்தா அத்தா ஹத்தா அதா அத்தா. தெரிய விளக்க மாட்டேங்குதுமா, எழுத்து ரொம்ப பொடியாக இருக்குது. அந்த அதில் உள்ள முந்திரி என்பவர்கள் மட்டும் அத்தா முந்தி அவங்க மட்டும் அவருடைய அந்த கிணத்துக்கு போய் ஒழுவெலாம் செஞ்சுட்டு லபிச சௌபை தன் ஆடையில் அணிந்து கொண்டு சும்மா அத்தன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பின்பு பெருமானாரிடத்தில் வந்தாங்க. ஃபகால லஹு நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா அத்தா ஐபத்தஹு ஃபலபிஸ சௌபைஹி. எங்கே போகணும் போய் உடம்புலாம் கழுவிட்டே வந்தாங்க. பெருமாட்ட ஃபகால லஹு பெருமானார் சொன்னாங்க, இன்ன ஃபீக்க ஹுல்லத்தைனி, உங்களிடத்திலே 2 குணங்கள் இருக்குது தம்பி. எல்லாரும் பார்த்தோம், நீங்களும் போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு நிதானமாக ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யுஹிப்புஹுமுல்லாஹு, அது 2 குணத்தையும் அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். அல் ஹில்மு வல் அனாத், ஒன்று பொறுமை, இன்னொன்று நிதானம். இதையுமே நிதானமாக செய்யணும். தடால் படால் டும் டமால். சில பேர் சொல்லி கூப்பிடுவோம், தபா சமது அப்படின்னு யாராவது கூப்பிட்டோன்னு தென் டீ குடிச்சு உட்காந்துருப்பான். கூப்பிட்டோன்னு டீ சர்க்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வர்றேன் சர்க்கார்னு சொல்லிடலாம். இதெல்லாம் பார்த்துது. அங்கேருந்து தடால் 2 டீயை கமுத்து 2 பேர் தலையில் இடித்து 2 கண்ணாடியை உடச்சி இந்த முதுகில் குத்தி வந்து நிற்கிறது ஜி சர்க்காருங்க. அது என்னது ஆச்சுங்களா? தடால் பாயை வலிக்கிற கீழே விழுந்து வரும்போது ஜி ஓடி வர்றது, அந்த பாயில் சறுக்கி பொத்துன்னு கீழே விழுந்து ஜி. அது இதுலேயுமே நிதானம். அல்லாஹ்வை தொழுகக்கூடிய தொழுகைக்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமாக வாங்கன்ட்டேன். அடித்து பிடிச்சி வராதிங்கன்ட்டு. பாங்க சொல்லிட்டாங்க, போய் தக்பீர் தாரிமாக்குள்ளே சேர்ந்துடணுன்ட்டு தங்கடி பின்னாடி ஓடுறது டால் டால். சில பேர் நம்ம அதை போய் சேர்ந்துடணுமா. சில பேர் தொழுகாமல் ஒரு கூக்கு போக போகிறார் இமாம், ஒரு காலை கழுவாமல் ஓடுறான். மொத்த கழுவிட்டு அதுக்குள்ளே இமாம் அந்த முடிக்குவார்ல, ஒரு நிறுத்தி முடிப்பார்ல, இன்னுல் குவத்தில் மதீன் அப்படின்னு முடிப்பார். முடிக்க போகிறாரு, துக்கு போயிடுவாருன்ற வீட்டில் ஒரு கால் கழுவாமல் ஓடுறான். அப்புறம் கழுவிக்கலாம் சார் அப்படின்னு தொழுவே கூட டுமில் டம்மா டுமில் அவசரம். ஒழு செஞ்சு முடிக்கல, ஒரு கூக்கு போயிட்டார். சரிங்களா? இப்போ போய் சேரக்கு தயார் தூக்கிறான்னு இங்கே தக்பீர் கேட்டிடறான். எங்கள் ஹவுஸ் அடியிலேயே அங்கேயே அல்லாஹ் தக்பீர் குனிஞ்சு ருக்கு போயிட்டு ருக்குவே நடந்து போய் சேர்ந்துக்கிறான். எங்க சஃபில் போய் கூடாதுங்க, அதெல்லாம் ருக்குவே நடந்து போகிறாரு இங்கேருந்து. அப்படியே இது என்னது? அப்படிலாம் செய்யக்கூடாது. நினச்சிங்களா? ஆக பெருமானார் சொன்னாங்க, அலைக்கும் பி சகீனத்தி வல் வகார், கம்பீரத்துடனே அமைதியாக வரும். ஒரு ரக்காத்து கிடைத்தால் சேர்ந்து கொள்ளுங்க. இமாம் சமியா அல்லாஹு லிமன் ஹமீதான்னு சொல்லிட்டாருன்னா அந்த ரக்காத்து திரும்ப தொழுதுக்குங்க. டால்டா திடம் துட்டும் கூடாது. உங்களிடத்திலே நிதானமும் அமைதி பொறுமையும் நான் பார்த்தேன், இது ரொம்ப சிறந்த குணம் அப்படின்னு பெருமானார். அல்லாஹும் ரசூலும் அதை நேசிக்கிறான். யுஹிப்புஹுமுல்லாஹு, அல்லாஹ் அந்த 2 குணங்களையும் விரும்புகிறான். இதையுமே நிதானமாக ரிஃப்கு நிதானம் இருக்குல்ல, இந்த நிதானம் எந்த செயல்களில் நுழைந்தாலும், உன் உலக செயல்களோ ஆகிரத்துடைய செயல்களோ, அந்த எந்த செயலாக இருந்தாலும் காலையிலிருந்து மாலை வரை எந்த செயல் அதில் நுழைந்தாலும் அந்த செயலை அந்த நிதானம் அழகாக ஆக்கிவிடும் சொன்னாங்க. சொல்லுதாங்க. அதே மாதிரி முரட்டுத்தனம் எந்த செயலில் நுழைந்தாலும் அந்த செயலை அது வீணடித்து விடும்ட்டாங்க சொன்னாங்க. அது சொல்லுங்க, மா தஹல ரிஃப்கு ஃபி ஷையின் இல்லா ஜானஹு வமா தஹல் உனுஃப், உன்ஃபத்னா முரட்டுத்தனம், ஃபி ஷையின் இல்லா ஷானஹு, முரட்டுத்தனமாக. சில பசங்க வீட்டுக்கு அடங்க மாட்டானு, அத்தா சொன்னால் திருப்பி பேசுவான், அத்தாவை அடிப்பானுவான், அம்மாவை அடிப்பானுவான், திருப்பி பேசுவான். இங்கே வந்து சேர்ந்தா மசாலைன்னா அடங்கிடுறாங்க. என்னப்பா அடிக்கிறோமா? அடி ஓதெல்லாம் கிடையாது, இப்படி செய்யக்கூடாதும்மா, அதெல்லாம் தப்புமா, உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லது இல்லைம்மா. அவருக்கு விளங்க வைக்கணும். விளங்கிட்டாருன்னா அவரே ஆஷிக்காக போயிடுவார். அதே தாய் தகப்பனுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்யக்கூடிய நல்ல மனுஷனாக அவரே ஆயிடுவார். எந்த தாய் தகப்பனை அடிக்கிறாரோ உதைக்கிறாரோ மிரட்டுறாரோ அந்த தாயுடைய சிறப்பு என்ன, தகப்பனுடைய சிறப்பு என்ன நீங்கள் மனசில் விளங்கிடுச்சு. அவருக்கு விளங்கிடுச்சுன்னா எல்லாத்த விட நல்ல பிள்ளை ஆயிடுவார்.
தாய் தப்பனுக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியதாக அவர் ஆயிடுவார். மா தஹல ரிஃப்கு ஃபி ஷையின் இல்லா ஜானோ. ஆயிஷா ரிவாயத் செய்கிறாங்க, அபூதாவுத் வரக்கூடிய ஹதீஸ், இது முஸ்லீம் ஷரீஃப்லேயும் வருது. நிதானம், அமைதி, மென்மை ஒரு வஸ்துவில் நுழைந்தால் அந்த வஸ்துவை அது அழகாக்கிவிடும். மா நுசிஅமின் ஷையின் இல்லா ஷானோ. ஒரு வஸ்து விட்டு அது நீக்கப்பட்டு விட்டால் அந்த வஸ்துவை அது கெடுத்து விடும், வீணாக்கிவிடும். இப்படி ஒரு ரிவாயத்தில் இப்படி வரலையா ஜி? மாகான ஃபுஹ்ஷு திருமதியில் ஃபி ஷையின் இல்லா ஷானஹு. அருவருக்கத்தக்க விஷயம், அதாவது முரட்டுத்தனம் ஒரு வஸ்துவில் நுழைந்தால் அதை கேவலப்படுத்திவிடும், அந்த வஸ்துவை அதை அசிங்கமாக்கிவிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னப்பா இதோட விஷயம் முடியல, அப்போ தான் அதுக்கு மேலே விஷயமே இருக்குது. இந்த 2 குணம் உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உடனே அந்த சஹாபி இப்போ தான் நேற்று தான் வந்தார், இப்போ தான் வந்திருக்காரு முதல்ல. உடனே ரசூலை பார்த்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லா, அது நமக்கு பெரிய படிப்பினை, யார் ரசூலுல்லா ஆனால் அத்தஹல்லக்கு பிஹிமா அமில்லாஹு ஜபலனி அலைஹிமா. இந்த 2 நல்ல குணம்னு சொன்னீங்க இல்லையா, அந்த குணத்தை நானாக ஏற்படுத்தி கொண்டேனா, நான் பழக்கப்படுத்தி தகல்லக்க, நான் அப்படியே சின்ன வயசுலேருந்து பழகி அந்த நல்ல குணங்களும் என்னிடத்துல வந்து விட்டனவா, அல்லது அல்லாவா என்னுடைய இயற்கையிலேயே என் பிறவியிலேயே அந்த 2 குணத்தை என்னில் வைத்து படைத்தானா? இப்போதான் முதல் ரசூலை பார்க்க வர்றாரு. நானா பழக்கப்படுத்திக்கிட்டதா, பிறவியிலேயே அல்லாஹ் எனக்கு அந்த நல்ல குணத்தை ஏற்படுத்தினானா அப்படின்னு கேட்டார். அமில்லாஹு ஜபலனி அலைஹிமா. என்ன கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா? கால பெருமாள் சொன்னாங்க, பலில்லாஹு ஜபலக அலைஹிமா. அல்லாஹ் உனக்கு பிறவியிலேயே அந்த 2 குணங்களை உனக்குள் வைத்து தான் அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நான் உண்டாக்கல, அதை அல்லாஹ் புகழக்கூடிய, அல்லாஹ் பிரியப்படக்கூடிய, ரசூல் பிரியப்படக்கூடிய இந்த 2 குணங்களையும் அல்லாஹ் தான் என்னில் வச்சானா? ஆமாம், அல்லாஹ் தான் வச்சு படைச்சான். என் திறமை இல்லை, உங்கள் திறமை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ், அவர் சொன்னார், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி ஜபலனி அலா ஹுல்லத்தைனி. அந்த 2 குணங்களே என் இயற்கையிலேயே என் பிறவியிலேயே என்னோடு வைத்து படைத்தானே. யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் பிரியப்படுவார்களே, அப்படிப்பட்ட 2 குணங்களை என்னுள் வைத்து படைத்தானே, அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று அவர் சொன்னார். கியா போல் தியோ சஹாபி, நம்ம அர்ப்பணமானது சஹாபி. அப்போ சில குணங்கள் நம்மள இருக்குது, நல்ல குணங்கள் யாரும் நம்மளே அதன் காரணமாக பிரியப்படுறாங்கன்னு சொன்னால் நம்ம திறமைன்னு நினச்சிக்காதீங்க. ஈமான நமக்குள்ள வச்சு படைச்சது அல்ல, இஸ்லாத்தை நமக்குள்ள வச்சு படைச்சது அல்ல, இர்ஃபானை நமக்குள்ள வச்சு படைச்சது ரப்பு, தக்வாவை நமக்குள்ள வச்சு படைச்சது ரப்பு, ஈகை குணம் ஒன்று இருந்துச்சுன்னா அதை நமக்குள்ள வச்சு படைச்சது ரப்பு, கருணை குணம் என்று இருந்தால் அதை நமக்குள்ள வச்சு படைச்சது ரப்பு, அன்பு காட்டக்கூடிய குணம் இருந்தால் அதை கொடுத்தது ரப்பு. நல்லா விளங்கி ஜி. சரி, அப்போ ஈகைக்கு மாற்றமான கஞ்சத்தனம் இருந்தா, அன்புக்கு மாற்றமான முரட்டுத்தனம் இருந்தா ஜி, மாற்றமான குணம் இருக்குல்ல, வீரத்துக்கு மாற்றமாக கோழைத்தனம், இந்த மாதிரி தீய குணங்கள் இருக்குல்ல, கெட்ட குணம், தீய குணங்கள் எல்லாத்துட்டையும் வள்ளுவன்னு உழுகிற குணம், மகா கஞ்ச பெருசு நிறையா இருக்கிறது, அடுத்தவங்க அடிக்கிறது உதைக்கிறது, இந்த குணம்லாம் இருந்தால் அது உன் தலையெழுத்து. அதனால தான் எல்லாம் 2ஆக பிரிச்சுட்டான். ஸ்ரீதேவி ஆக்குறது நானுன்ட்டான், மூதேவி ஆக்குறது நீ தாண்டா மூதேவி. உன் திக்திதால் அப்படி தான் இருந்துச்சு. 2யுமே தனியாக சொல்லிட்டேன் பாருங்க. வா அம்மல்லதீன ஷகு வா அம்மல்லதீன சுஇது. மூதேவியானா அவன் தான் மூதேவியான், நான் எங்கே ஆக்கினேன் அவனை? ஸ்ரீதேவியானானே அவனை நான் தான் ஸ்ரீதேவி ஆக்கினேன். அப்போ உன்னில தேடிப்பாரு, ஏதாகிலும் ஒரு நற்குணம் முன்னில் இருந்தால் நல்லா விளங்கிக்கோ, அது அல்லாஹ்வுடைய ஃபதுல்னு விளங்கிக்கோ. உன்னை தேடிப்பாரு, தேடி பார்க்கணும், குடிஞ்சு பாரு உன்னைய கல்வ. கெட்ட குணங்கள் இருந்தால் அது தௌபா செய், அது நீதான், அது உன்னை அல்லாஹ் உண்டாக்குன்னு சொல்லாத.
வியாபாரத்து பல்திய மாட்டா என் ஷேகநாத்துக்கு அர்ப்பணமாகட்டும். என்னமா தெளிவாக காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். சில விஷயங்கள் ஆயத்துக்கள் நம்ம மேம்போக்காக ஓதிட்டு போவோம். அது சர்க்கார் நாயகம் அதிலிருந்து சில விளக்கங்கள் சொல்லுவாங்க பாருங்க. நீ ஒரு மிஸ்கீனுக்கு 5 ரூபா எடுத்து கொடுக்குற, அல்லது உங்கள் அம்மாவுக்கு 100 ரூபா கொடுக்குற, உன் சர்க்கார் ஒரு 500 ரூபா கொடுக்குற, ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுக்குற, ஏன் ஒரு நாய்க்கு மிச்ச சோறை போடுற, இதுவும் ஒரு நல்ல குணம். ஒரு தண்ணி ஊற்றுற ஒரு பூனைக்கு, இதுவும் ஒரு ஈகை குணம். இதுவும் அல்லாஹ்வுடைய ஃபதுல்னு விளங்கிக்கும். நீ செய்ய முடியாது. பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜி அல்லாஹ் குர்ஆனை சொல்கிறான். இந்த செய்தியை என் ஷேகனை சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் சொல்கிறோமா, கஞ்சத்தனத்தை விட்டும் யாரை அல்லாஹ் பாதுகாத்தானோன்றான். ஆயிடுச்சுன்னா அவன் யூக ஷுஹ நஃப்ஸி ஃபௌலாயிக ஷுஹுன்னு சொன்னால் கஞ்சத்தனம். கல்புடைய கஞ்சத்தனத்தை விட்டும் யார் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டார்களோ அவர்கள் வெற்றியாளர்கள். ومن يوق شح نفسه فاولئك هم المفلحون. நஃப்ஸுடைய கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்பட்டார்கள். இப்போ நஃப்ஸ் இருக்குதே, விடவே விடாது. வச்சுக்கோ உதவும். எந்த அளவு நஃப்ஸு கஞ்சத்தனம். உனக்கு அல்லாஹ் இவ்வளோ காசு கொடுத்துட்டான், இனிமேல் நீ சம்பாதிக்காமல் வாழ்நாள்லாம் உட்காந்து சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு 1 லட்சம் செலவு பண்ணாலும் உன் மொத்த வாழ்நாளைக்கு செலவு பண்ணலாம். அவ்வளோ காசு அல்லாஹ் கொடுத்துட்டான். எவ்வளோ செலவு பண்ணுவியோ அவ்வளோ செலவு பண்ணலாம். அதுக்கு மேல் மிச்சமாக கொஞ்சம் காசு வந்தாலும் அதை கொடுக்கும் மனசு வராது. என் பஞ்சாயத்து பள்ளி சரி, உன் பஞ்சாயத்து பள்ளிக்கும் தேவையான 7 தலைமுறை காசு கொடுத்துட்டான். சரி, மிச்சத்தையாக செலவு பண்ணலாம். அந்தளவு பகீல்க நஃப்ஸ். குல் லவ் அன்தும் தம்லிக்கூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பிக். அல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த ஹசானா இருக்க எல்லாருக்கும் தர வேண்டியது அல்லாஹ் உன் கையில் கொடுத்து, இந்தப்பா வச்சுக்கோ, இந்த ஊருக்காரங்க எல்லாருக்கும் நீயே சோறு போட்டு, திருப்பூர்காரன் எல்லாத்துக்கும் எல்லா ரிஸ்க்கையும் உன் கையில் கொடுத்துட்டேன். இந்த உனக்கு தேவையானது இருக்குது, 1 வருஷத்துக்கு உனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் இருக்குது, உன் மனைவி மக்களுக்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இது எல்லாமே சேர்த்து 5 கோடி வச்சுக்கோ. இன்னொரு 500 கோடி எக்ஸ்ட்ரா தரேன், இதை மற்ற மக்களுக்கு பிரித்து கொடு. 500 கோடி அப்படி அடி வயிற்றில் எரியுது. 500 கோடி பிரித்து கொடுக்கவா? தரமாட்டான். அதனால தான் அல்லாஹ் தாலா ரிஸ்குடைய பொறுப்பை தானே வச்சுக்கிட்டான். இந்த பயல்கிட்ட கொடுக்க மாட்டான். குல் லவ் அன்தும் தம்லிக்கூன ஹஸாயின ரஹ்மத் ரப்பி. நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய ஹசானாக்களை உங்களுக்கு அல்லாஹ் தாலா சொந்தமாக்கி கொடுத்தால், இதில் அம்சக்தும் அதையும் கொடுக்க மாட்டான், வச்சுக்குவான். ஹஷியத்தில் இன்ஃபாக், செலவு பண்ணால் காணா போயிருமோ, காலி ஆயிருமோ. ஏன்ப்பா செலவு பண்ண? 500 கோடி இருக்குதுங்க, இப்போ 5 கோடி கொடுத்தேன், எவ்வளோ இருக்கும்? 495 தான், குறைஞ்சி போயிரும்ல. காலியாகி விடுமோ என்ற பயத்திலே கொடுக்க மாட்டான். இப்போ காணல் இன்சானு கத்தூரா. மனுஷன் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே கஞ்சந்தான்ட்டான். அவன் தகுதியிலேயே இல்ம ஹக்கிலேயே அவன் கஞ்சந்தான். இப்போ காணல் இன்சானு கத்தூரா. என் ரப்பு யாருங்க? பல் யதாஹு மப்சூதா. அவன் வானம் பூமியுடைய அனைத்தையும் அல்லாஹ் தஆலா அள்ளி தரக்கூடியவன். இரவு பகல் அள்ளி கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஹசானால அணுவலும் குறையாது. லா லா யுன்குசு சஹாஉல் லைலி வன்னஹார். அந்த ஹதீஸ். இரவும் பகலும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ஹசானால அணுவலும் குறைவு ஏற்படுத்தாது. அப்படியாப்பட்ட உடையவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. அதனால் எதுவரை ஒருத்தன் லா இலாஹ இல்லல்லாஹுவை விளங்கவில்லையோ, அல்லாஹ் தான் இலாஹ்னு விளங்கவில்லையோ, அவனை விட்டு கஞ்சத்தனம் போகவே போகாது. கொடுக்குறவன் அல்லாஹ் தாங்கிறத உறுதியாக நம்பிட்டான்னா, அவன்கிட்ட தான் அல்லாஹ் தான் கொடுக்குறாங்கிறத மிக தெளிவாக விளங்கிட்டா, நல்லா விளங்கி அவன் வருமானத்தை விட செலவு அதிகம் பண்ணுவான். ஏன் பண்ணுவான்? வருமானம் வர்றதுக்காக. வருமானத்தில் செலவு அதிகம். களிமா விளங்கிட்டானே அல்லாஹ். அப்படிப்பட்டவன் இன்னும் லம் யன்குஸ் மாஃபி யமீனிஹி சஹாஉல் லைலி வன்னஹார். இன்ன யமீன் அல்லாஹி மல்ஆ. அல்லாஹுடைய கை ரொம்ப நிரம்பிய கை. லா யுகீதுஹா நஃபகத்துன்
சஹா அல் லைலி வன்னஹார், இரவும் பகலும் அள்ளி 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 எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பதாகிறது. அந்த நியமத்தில் எதையுமே குறைத்து விடாது. அரைத்தும், நீங்கள் பார்க்கவில்லையா, மா அன்ஃபக முந்து கலக்க சமாவாத்தி வல்லன், வானம் பூமியை படைச்சதுன்னு இது வரைக்கும் எவ்வளோ அல்லாஹ் செலவு செஞ்சுட்டான். ஃபைன்னும் லம்மின் குசு மாஃபி எமீனி, என் ரப்புடைய கையிலிருந்து எதையும் குறைக்கவே இல்லை, அவங்க கிட்ட தான் இருக்கு. وعرشه على الماء بيده الأخرى الفيض أو القبض يرفع ويخفض. الله أكبر كبيرا. எதுவாவது குறைஞ்சா என் எஜமான புகழ்ந்து சொல்லும் போது, நாம் பாவியிலையும் பாவியாக இருந்தாலும் என் ரப்புடைய புகழ் கேட்கும் போது நமக்கு ஒரு நரம்பெல்லாம் புடைச்சிக்குது, ஒரு சந்தோஷம் வருது எனக்கு. யாராவது நீங்கள் அல்லாஹ் புகழ்ந்துக்கிட்டே தான் கேட்டே இருப்பேன், அப்படி ஒரு சந்தோஷம் வருது. அல்லாஹ் அக்பர். நாம் பாவியிலையும் பாவி, அவன் முகத்தில் முழிக்க கூட நமக்கு தகுதி இல்லை, அப்படிப்பட்ட பாவி நாம். ஆனால் எஜமான புகழும் போது அந்த மொழிகள் நமக்கு அவ்வளோ பேரின்பத்தை உண்டாகும், அவ்வளோ சந்தோஷத்தை உண்டாக்குது. ஹேர் ஆரம்பித்த சப்ஜெக்ட் எங்கன்னு கேட்டால், அப்போ நல்ல அகலாக இருக்குது பார்த்தீங்களா, நல்குணம் என்பது அல்லாஹ்வுடைய ஃபதுல் விளங்கி, அல்லாஹ்வுடைய ஃபதுல். ஆனால் அல்லாஹ்ட்ட கேளுங்க பை, எல்லோரும் ஞாபகம் வச்சுங்க, உங்களுக்கு தான் சொல்கிறேன் மாணவர்கள், நல்ல குணம் இருக்குன்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? தீய குணம் இருக்கணுமா, நல்ல குணம் இருக்கணுமா? அமைதி அன்பு இருக்கணுமா, முரட்டுத்தனமாக இருக்கணுமா? அன்பார். கொலைத்தன்மை இருக்கணுமா, கஞ்சத்தனம் இருக்கணுமா? நல்ல குணங்கள் ஆசைப்படுறீங்களா? அல்லாஹ்ட்ட கேளு. பெருமான பல சந்தர்ப்பங்கள் நல்ல குணங்களை கேட்டிருக்காங்க எல்லா இடத்துல. கண்ணாடி பார்க்கும்போது அல்லாஹ் ஹஸ்ஸின் ஹுலுகி கமா ஹஸ்ஸன் ஹல்கி, என் முகத்தை அழகாக்கியது போன்று என்னுடைய குணத்தையும் அழகாக்குவாயா கேட்டாங்க. அப்புறம் பெருமான் கேட்டாங்க, ஜி ஜி அல்லாஹ் மின்னி அஸ்அலுக ஃபிஅல் கைராத், இன்னொன்று அல்லாஹ் மஹ்தினா லி அஹ்ஸனில் அஹ்லாக் ஃபஇன்னஹு லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த வஸ்ரிஃப் அன்னா சய்யிஅஹா ஃபஇன்னஹு லா யஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா இல்லா அன்த. யா அல்லாஹ், நற்குணங்களை எனக்கு நீ கொடு, நல்ல குணங்களை என்னில் கொடுப்பன் உன்னை தவிர யாரும் இல்லை. தீய குணங்களை விட்டு எங்களை பாதுகாத்து, தீய குணங்களை விட்டும் என்னை பாதுகாப்பவனும் உன்னை என்று வேறு இல்லை. அல்லாஹ் மஹதினா லி அஹ்ஸன், ஏதோ ஹதீஸ் எடுங்க, லி அஹ்ஸன் அஹ்லாக் ஃபஇன்னஹு லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த. எந்த அளவுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ள வருதோ வருதோ வருதோ, நற்குணங்களும் தானாக தேடி வந்துடுவோம். களிமா வர 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 நற்குணம், களிமா நம்மளோட தூரமாக 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 தீய குணங்கள் குடி வந்துடும். களிமா ரூஹுல் ஈமான், ரூஹ் ஜி ரூஹ் தான். சரியா? ஒரு பூனை தூக்கி வச்சு கொஞ்சறீங்க, குட்டி பண்ணி தூக்கி மடியை வச்சுக்கிறாங்க, கொஞ்சறாங்க, தலையை விடுறாங்க, ஏன் பார்க்க அப்படியே முசு முசு முசுன்னு பார்க்க அழகாக இருக்கா இல்லையா? அதனுடைய குரல் ஒன்றை கவருது, கிளி அதனுடைய கலர் ஒன்றை கவருது, பச்சை கலரு, சிவப்பு கலரு, லவ் பேர்ட்ஸ் அழகழகான கலர், அப்போ அதனுடைய குணங்களும் உன்னை கவருது. லவ் பேர்ட்ஸ் எல்லா கலரும் இருக்கு இல்லை? அல்லாஹும்ம ஹ்தினி லி அஹ்ஸனில் அக்லாக் ஃபஇன்னஹு லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அன்த. அக்ரஜஹு முஸ்லிம் வ அபூ தாவூத். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு ரிவாய் செய்கிறாங்க. கிளி செத்து போச்சு, என்ன செய்யும்?
கிளி செத்து போச்சு பை, செத்து போய் அடுத்த நொடி உயிர் போன அடுத்த நொடி பார்த்தா அது ஏற்கனவே இந்த மாதிரி அதே மாதிரி மென்மையான தோள்கள் அழகான கலர் எல்லாமே இருக்கும். ஒரு நாள் ஆனால் நாத்தம் வந்துடும். ஒரு 4 நாள் கழிச்சுன்னா திறக்க முடியலாம், அந்த மேல் உள்ளதெல்லாம் இந்த வலுவெல்லாம் உதிர்ந்து புழுகு வர ஆரம்பிச்சு. 10 நாள் ஆனால் கிளி மாதிரியே இருக்கும், அது நாத்தம் வந்துடும். இந்த நாத்தம் வர்றது எப்போ இருந்து இந்த ப்ரோசஸ் ஆரம்பிச்சிச்சு, செயல் ரூ போன அடுத்த நொடியில் இருந்து. கலிமா தான் ரூஹுல் ஈமான். லா இலாஹ இல்லல்லாஹ் நம்மில் இருக்க 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 அது வரைக்கும் குணங்கள் இருக்கும். லா இலாஹ நம்மளை விட்டு போயிட்டா துர்குணங்கள் யாரும் உனக்கு பழக்கி தர தேவையில்லை, தானாக கூடி வந்துடும். கிளி செத்து போச்சுன்னா புழுகு வெளியே இருந்ததா உள்ளேருந்து வருதா? ஒரு செத்த கிளியை வச்சு மூடி கொட்டை வச்சு மூடி வச்சிரு, மண்ணில் போட்டு எந்த பக்கம் புழுகு வராமல் பண்ணிடு, வெறும் ஓட்டையை போட்டு தண்ணி ஊற்றிடு. புழுகு உள்ளேருந்து வெளியே வரும். எங்கே இருந்துச்சு அந்த புழுகு? புழுகு இத்தனை பெருசு வருது, எங்கேருந்து வருது அந்த புழுகு? எல்லாம் உள்ளதான் இருக்கு, உள்ளதான் போய் இருக்கு. அப்போ தீய குணங்கள் நமக்குள்ள குடிகொண்டு தான் இருக்கு. முரட்ட கொண்டு வெறி, பழி வாங்குற கோபம், ஒட்டணும் குத்தணும் எல்லாம் இருக்கு. ரப்பு தாலாவுடைய குணங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதன் மூலமாக ரப்பு தாலாவுடைய குணங்கள் நம்மிலே மிகைத்திருக்கு. தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ், அல்லாஹுடைய குணங்களை உங்கள் குணமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய குணங்கள், இந்த நிதானம், இந்த பொறுமை, யாருடைய குணங்கள் எல்லாம்? அல்லாஹ்வை விட பொறுமையான யாரும் கிடையாது. ஹலீம்னு ஒரு பேர் அல்லாஹ்வுக்கு இருக்கு. அவன் ரொம்ப பொறுமையான நம்மளுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க? எல்லாம் ரொம்ப பொறுமையான என்ன ஆதாரம் சொல்லுங்க? நம்ம சோறு திட்டமே அதான். மதியானம் சாப்பிட்டோம்ல, அதான் சாணி திங்கி வச்சிருப்பான் எல்லாம் தெரிஞ்சுவிட்டு. மதியானம் சாப்பிட்டோம்ல, சாயந்தரம் டீ குடிச்சிங்களா, இதெல்லாம் பொறுமையானலாம் இருக்கு. போய் அவன் தலையில் ஊற்றணும் டீயை கொண்டு வந்து. இந்த பை மகானம் மாதிரியே நடக்கிறோம்ல, இதெல்லாம் பொறுமையானலாம் இருக்கிறாரு. அதனால எல்லாத்துல கொடுத்தான். அப்ப அல்லாஹ்வுடைய குணங்களை உங்கள் குணங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சூல் அஹ்லாக்கை விட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாவல் தேடிக்கிட்டே இருக்கு. கெட்ட குணங்களை விட்டு என்னை பாதுகாத்து அல்லாஹ் கேட்கணும். அது ஆயத்துல மின் சூஇல் அஹ்லாக், அல்லாஹ் மின் நபுக மின் ஷிகாக்கி வன் நிஃபாக்கி வ சூஇல் அஹ்லாக். அல்லாஹ் பிளவு ஏற்படுத்துறது, முனாஃபிக்தனம், வெளியே ஒன்று உள்ள ஒன்று, கெட்ட குணங்கள், இவற்றை விட்டு என்னை பாதுகாத்துக்கிறப்ப. தஹல்லகு பி அஹ்லாகில்லாஹ் என்பது லா அஸ்லலஹு, இது ஹதீஸ் கிடையாதுன்ட்டாங்க. ஆக பெரியோருடைய சொல்லா இருக்கலாம். அல்லாஹ்வுடைய நற்குணங்கள் அது அஸ்ல் இல்லை, ஹதீஸ் கிடையாதுன்ட்டாங்க. பெரியோர்களுடைய அபுல் ஹசன் ஷாதிலி இமாம் சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்க. அல்லாஹ்வுடைய நற்குணங்கள், அள்ளித்தரும் கொடை வல்லம் குணம், இவற்றை நீங்கள் கொண்டு வாங்க. அஹ்லாக் ரசூல், அஹ்லாக்குல்லா, அல்லாஹ்வுடைய குணங்கள் நம்ம எல்லா குணங்களாக கொண்டு வரணும் பெரியவங்க சொல்லியிருக்கு. இந்த ஹதீஸை லா அஸ்லஹு, ஆதாரம் இல்லாத ஹதீஸுன்னு, ஆதாரம் இல்லாதது. அப்புறம் பெரியவங்களுக்கு சொல்ல இருக்கு. இப்போது இந்த நல்ல குணங்களை அல்லாட்ட கேட்டே இருங்க. நற்குணங்களை குணங்களை ஆக்கிடலாம். எந்த மாதிரி நற்குணங்களாக? யுஹிப்புல்லாஹ் யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் பிரியப்படக்கூடிய குணங்களை என்னில் வருவது போல என்னை நீயே ஆக்கிறல்லான்னு கேளுங்கல்ல. அது கேளுங்க. இந்த துவாக்கெல்லாம் ஓதணும்.
நற்குணம் என்பது ரொம்ப நல்ல விஷயம். சில ரிவாயத்தில் வருது அல் ஹுஸ்னுல் ஹுலுக் இருக்குல்ல, அந்த ஹுஸ்னுல் ஹுலுக் வந்து நற்சகுனம் என்றார்கள். சில பரக்கத்து இருக்காது. தீய குணம் இருக்குல்ல, கடின குணம், கடின சித்தம், அது ஷுமுன். ஷுமுன்னா அது வந்து ஒரு துர்ச்சகுணம், முசீபத்துங்கிறாங்களே. ஒரு நற்குணம் உள்ளவராக இருந்தால் எல்லா நல் பாக்கியங்களும் அவரை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஷுமுன்னா துர்ச்சகன்னு சொல்றது. நற்சகன்னு சொல்லுவாங்க தஃபாவுல். யுஸ்ரு யுமுன்னு அது பரக்கத்தது. சூல் ஹுல்க் ஷுமுன்னு வருது. ஷும்னு கெட்ட. ஒருத்தர் நற்குணத்தினால் வர வேண்டிய எத்தனையோ பாக்கியங்கள் இல்லாமல் போயிடும். நற்குணத்தினால் எத்தனையோ நற்காரியங்கள் வரும், நல்லது அவனை தேடி வரும். தீய குணங்கள்னால் அவன்கிட்ட வர வேண்டிய எத்தனையோ நற்பாக்கியங்களே அவன் இழந்து விடுவான். பெருமை அடிக்கிறது. என் சர்க்கார் சொன்னாங்க, ஒரு ஊரில் ஒரு சூஃபி இருந்தார். சொல்லப்போனால் அல்லாஹ்வுடைய அந்த ஊரில் அவர் தான் பெரிய ஞானி, உண்மையிலே நல்ல ஞானி, அவர் பெரிய வலியுள்ள. அப்போ அந்த ஊரில் நான் அந்த 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 காலத்தில் 40 அபுதால்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் மொத்த உலகத்தில் இருப்பாங்க. 40 பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தருக்கு மூத்து வந்துருச்சுன்னு சொன்னால் இல்லை, இன்னொருத்தர் அந்த பதவியில் நியமிச்சிருவோம். வலிமாருடைய தலைவர்கள் நமக்கு தெரியாது, யார் அபுதால் இருக்கான்னு நமக்கு தெரியாது. அப்போ ஒரு அபுதால் இறந்து போயிட்டாங்க. இப்போ அல்லாஹ் இன்னொரு வலிக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்லி மலக்கு அந்த அபுதாலுடைய கிரீடத்தை எடுத்துக்கொண்டு மலக்கு வர்றாங்க. இப்போ அந்த சூஃபி பார்த்தார், அந்த அல்லாவுடைய வலியுல்லா இந்த ஜமானால அப்படி அவர் மனக்கண்ணில் பார்க்குறாரு. ஆயிரக்கணக்கான அவுலியாக்கள் இருக்கிறாங்க, நம்ம அந்தஸ்தை அடைஞ்சவர் இப்போ யாரும் இல்லை. அதனால் அந்த கிரீடம் இன்றைக்கி நமக்கு தான் வருது, நம்ம தலைக்கு தான் வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக இவரை நோக்கி வர்றாங்க. அந்த மலக்கு வந்த மலக்கு இவரு கொடுக்காம அப்படி தாண்டி போகிறாரு மேலேயே. ஓய், இங்கே இருக்க, அங்கே போயிட்டுருக்க அப்படின்னா அவர் வந்தார். மலக்கு, உங்களுக்கு தான் அல்லாஹ்தால கொடுக்க சொன்னான், அதை உங்களுக்காக தான் கொண்டு வந்துட்டேன்னேன். வர்ற வழியில் நீங்கள் மனசில் இப்படி நினச்சிங்களாம், என்னை விட இதுக்கு தகுதி யாருக்குமே கிடையாதுண்டு. ஆகவே அல்லாஹ்தால அதை கொண்டு போய் இந்த இடத்துல ஒரு யஹூதி இருக்கிறார், பணிவான நல்ல மனுஷன், அவரை களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து இந்த நிமிஷம் யஹூதியாக இருக்கிறார், அவர் முஸ்லீமாக ஆக்கி அவர் கொடுக்க சொல்லிட்டான். அல்லாஹ் அல்லாஹ் நினச்சா ஒரு நொடியில் மனுஷன் காஃபிர அவுலியா வைக்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகும் அல்லாவுக்கு? அதை கொண்டு போயிட்டுருக்கேன்றார். அல்லாஹ்வுடைய அருள் உன்னை நோக்கி வருவதே உன்னுடைய தீய குணங்கள் தடுத்துடும். நல்ல குணங்கள் இருக்க, அது உன்னை நோக்கி அல்லாஹ்வுடைய அருளை, அல்லாஹ்வின் ரஹமத்தை இழுத்துட்டு வரும். எங்கே இருந்தோமோ வாய்ப்புகள் உன்னை தேடி வர ஆரம்பிச்சோம். நற்குணங்கள் மட்டும் உன்ட்ட இருந்துச்சுன்னா துனியாவும் வரும், ஆகிரத்தும் வரும். துனியாவும் தேடி வரும் உங்ககிட்ட. இல்லை, உன் காலடியில் வந்து ஒழுங்கும் துனியா. நல்ல குணங்கள் நல்லதாக்கி, இல்லை உனக்கு இருக்கிற வாய்ப்பெல்லாம் எல்லாம் இன்னொருத்தருக்கு பிடிங்கி கொடுத்துருவான். கடைசி வரைக்கும் சந்தியில் நின்று அழுவும். சமஜமாகவே அதனால் என்ன செய்யணும்? அல்லாட்ட எதை கேட்கணும் அதிகமாக? என் குணங்களை நல்ல குணமாக்கிறல்ல. அரபியில் கேளுங்க, தமிழில் கேளுங்க. வரலையா அந்த ஹதீஸ் எடுக்கலையா? சூல் ஹுல்க் வந்து வரலையா ஜி? நற்குணங்கள் மனுஷனுக்கு என்னப்பா ஹதீஸ் தானே? அல் பதா ஷுமுன், ஹுஸ்னுல் மலக்கத்தி யும்னுன். எனவே அஹ்ரஜோ அபு தாவூத். வசூல் ஹுல்கி ஷுமுன், நல்ல குணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது பரக்கத். யும்னா பரக்கத்.
உனக்கு தேடி வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சிடும். ஒரு முன்பின் தெரியாதவனாக இருப்பான், அவரிடத்துல அன்பாக பாசமாக வாங்க. நம்ம அண்ணன் நம்பிட்ட நண்பர்கள்ட்ட இல்லை, யார் வந்தாலும் முகமலர்ச்சியோடு பழகிற. இப்போ அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அவர் யாரோ அப்படின்னு பார்க்காத, எல்லாரிடத்துலையும் அன்பு கட்டு மூலா இருக்கான்லங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பம் வரும், கால சுழற்சியில் கடைசி அவர்கிட்ட போய் தேவையாகிற மாதிரி ஆயிடும். ட்ரெயினில் உட்காந்துருக்க பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, 4 பேர் சீட்டு, 4 பேர் உட்காந்துருக்கீங்க. 5வது ஒரு நபர் வர்றாரு. இப்போ உங்கள் நண்பராக இருந்தால் நான் இடம் கொடுக்கறது இல்லையா? யாராக இருந்தால் என்ன, உட்காருங்க, உட்கார வச்சுருங்க. அவரால் என்ன உதவி எனக்கு கிடைக்க போகுதுன்னு அவரில் மூலா இருக்கிறான். இதுக்கு அல்லாத்தால வேற எங்கேயாவது கூலி கொடுப்போம். உனக்கு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு இடத்துக்கு போவ, அங்கே இடம் கிடைக்காம நின்றுருப்ப, வேற ஒருத்தர் நின்று தள்ளியை உட்காந்து உனக்கு இடம் கொடுப்பாரு. இன்னைக்கு கொடுத்தே இல்லை அல்லாக்கு, அந்த அல்லா தான் அங்கே இடம் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? இந்த வாட்டி நான் ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் ஒரு சீட்டு, 3 பேர் உட்கார சீட்டு, அதில் 2 பேர் ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு உரிய ஒருத்தர் வந்திருக்கிறாங்க. நோந்து உட்காரமான இல்லை, இங்கேயே உட்காந்து அங்கே உட்காந்துங்க. நான் அவர் பாவம் வயசான மனுஷன், நவுந்து உட்காருமா நீங்கள்? நான் சொன்னேன் எனக்கு சம்மந்தமே இல்லை. இப்போ இவர்கிட்ட அந்த அங்கே உட்காரு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு. ஆமாம், அவருக்குரிய சீட்டை அவருக்கு கொடுத்துருங்க, நவுந்து உட்காருங்க. நீங்கள் பயந்து போய்ட்டு தள்ளி, எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சும்மா இருக்கலாம். அதை டிடிஆர்ட்ட சொல்லி அவர் முறையிட்டுக்கலான்னு இருக்கலாம். மனசு கேட்க மாட்டேங்குது நமக்கு. அவர் சீட்டுக்குரியவர் வந்துருக்காரு, 33ஆம் நம்பர் சீட்டு, அதை கொடுக்காம 2 பேர் ஆக்கிரமிச்சு உட்காந்துருக்காங்க. ஆமாச்சுங்களா? அதனால ஒரு முறைச்சு அவரு குறிச்சு அவர் கொடுங்க, நவுந்து உட்காருங்க. விட்டா ஒரு குத்திடுவான் போல் தெரியுது பாய் அப்படின்னு பயம். நவுந்து உட்காந்து அந்த அளவுக்கு இவங்க சீட்டு போட்டு ஒரு சீட்டு தான், 3 பேர் 2 பேர் உட்காந்துக்கிட்டு வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க. அந்த சீட்டுக்குரிய வந்தால் கூட அங்கே காலி இருக்கு, அங்கே உட்காருவார். இப்போ அடுத்த ஸ்டேஷனில் வேற ஒருத்தர் வருவாங்க அந்த சீட்டு, அப்புறம் எஞ்சி இங்கே வரணும். கேட்குறாரு, சீட்டை கொடுத்துட்டு போயிட்டே இரு. இந்த தலையிடாமல் உட்காந்துக்கலாம். நாம சில விஷயங்களை கேட்க மாட்டேங்குது. இப்போ இதனால் நமக்கு நமக்கு என்ன ஃபாய்தா அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு நேரத்தில் போவோம், எங்கேயோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ வந்து உதவி செய்வாங்க நமக்கு. ஆக மூத்துக்குள்ளே உதவி கிடச்சிடும். ஆனால் இந்த மாதிரி உதவியை இந்த இளமை காலம் அதிகமாக செஞ்சுக்கணும். இளமை காலத்தில் எவ்வளோ முடியுமோ உதவி செஞ்சுக்கணும். நமக்கு தேவைப்பட்ட காலத்தில் அப்படியே திரும்பி வரும். நமக்கு தேவைப்படக்கூடிய காலத்தில் ஒரு ஹதீஸில் எப்படி வருது, வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி யாரும் உதவி செய்தால் நீங்கள் வயது முதிர்ந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு ஆளை அல்லாஹ்தாலா ஏற்படுத்திடுறான் அப்படின்னு. ஒரு 60 வயசானவர் உதவி செஞ்சீங்க, உங்கள் 60 வயசில் உதவி செய்கிறதுக்கு இப்போவே அல்லாஹ் ஒரு ஆளை வச்சிடறான். ஒரு 90க்கு உதவி செஞ்சீங்க, உங்கள் 90ல் உதவி செய்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு ஆளை வச்சிடறான், அல்லாஹ் ஏற்படுத்திடுறான். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, திருமதி ஷரீஃபுடைய ஹதீஸு புரிஞ்சுங்களா? தபரானின்னு வருது, பைஹக்கியில் வருது. என்ன பை? திருமதி பைஹக்கியில் வருது பை. தபரானி திருமதி பைஹக்கியில் வருது. என்ன ஹதீஸு? மா அக்ரம ஷாபுன் ஷேഖன், ஒரு வாலிபர் ஒரு வயோதிகருக்கு சங்கை செய்வாரேயானால், இல்லா கையல்லாஹு மை யுக்ரிமுஹு இந்த சின்னிஹி, அவருடைய அந்த வயதில் அவருக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய ஒருவரை அல்லாஹ் இப்பவே நியமனம் செய்து விடுகிறான். இதில் இன்னொரு பெரிய பஷாரத்து இருக்குன்னு தெரியுமா? என்ன?
உன் வயசு நீளமாகும்னு தெரியுது பாரு. என்னப்பா 90 வயசு ஆளா பார்த்து உதவி செய்ய, 80-90 பார்த்து. பள்ளிவாசல் தொழுக ஓடாரு, அவர் உட்காந்து இருக்க சேர் தூரமா இருக்கு, நீ எடுத்துக்கணும் கிட்ட போடு. இன்னும் சொல்ல போனால் நான் சின்ன வயசுல எனக்கு அதிகமாக நண்பர்கள் எல்லாமே கிழவங்க தான். அவங்க உதவி செய்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. எதை எடுத்து கொடுக்குறது நினச்சிங்களா, எதை செய்யறது. இப்பவும் வயசானவங்களுக்கு பண்ணால் எனக்கு பெரிய சந்தோஷம். அதாவது கொடுக்குறது. ஹஜ்ஜில் போயிருந்தோமே அப்படி தான், வயசான ரெண்டா கையை பிடிச்சி கூட்டி போகிறது, ஏதாவது செய்யறது நினச்சிங்களா. வயசான கிழவர்கள் வயசான கிழவிகள் தான் என் நண்பர்கள். கிழவிகள் என் இளம் வயது நண்பர்கள். அதாவது நான் 10-15 வயசு வருஷம் போகிறதுக்கு முன்னாடி 10-15 வயசு எங்கள் பாவா சொல்லுவாங்க, அதிசயம் சொல்லுவாங்க, பயானா செய்வாங்க, கேட்டு வச்சுக்கிறது. இந்த வயசான கிழவிங்கள்ட்டெல்லாம் போய் அதிஸ் சொல்லவா அப்படின்னு சொல்லுமா கண்ணு அப்படி, என் ராசா நீ வந்தால் தான் அதிசலாம் சொல்கிறேன். இதை விட்டு அடிக்கிறது கதையெல்லாம் படி பயங்கரம் அப்படியே அவங்க பாராட்டுவோம். நம்ம பேச்சு தரம் எங்கே போய் காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் வேணும்ல, அந்த கேள்விங்க தான். ஆனால் என்னை கண்டாய ராசா நீ வந்தால் தான் நல்ல விஷயமா சொல்கிறேன், சொல்லு ராஜா இவனை உட்கார வச்சுக்குவாங்க. டோ பயம்லாம் விட்டு அடிக்கிறது. ஆஹா ஆஹா ரொம்ப பாராட்டுவாங்க. குறிப்பாக எங்களுடைய குப்பிமா, எங்கள் பாவாவுடைய அக்கா வயசானவங்க, எங்கள் பெரியம்மா, எங்கள் பாவாவுடைய அண்ணனுடைய மனைவி எங்கள் பெரியம்மா, மாதிரி வயசானவங்க, குடும்பத்தில் உள்ளவங்க. அவங்க என்னை கண்டா ரொம்ப பெரிய, எங்கள் நனிமை, எங்கள் அம்மாவுடைய அம்மா, இந்த மாதிரி சில கிழவிங்க இருப்பாங்க. அவங்களாம் நம்ம கண்டா ரொம்ப பிரியம். நிறைய விடுறது அதிசயம் தான். கூப்பிட்டு குறைச்சி கேட்பாங்க. நானும் ஆசையாக சொல்கிறேன், எங்கே யாரும் கேட்க மாட்டேறாங்க, இந்த யார் இந்த வயசில் மேடை ஏற்றுவா 15 வயசில் அப்படின்ட்டு. கிடைச்சது யாரும் கிளவி கிடைச்சா பத்தாதா வச்சு விட்டு அடிக்கிறது சொல்லலாம். அந்த மாதிரி வயசானவங்க தேடி உதவி செய்யுங்க. 90 வயசுனா உன்னை 90 வயசு வரைக்கும் வாழ வச்சு 90 வயசுல உனக்கு யாரும் உதவி செய்யறதுக்கு ஒரு ஆளை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். இந்த ஹதீஸ் எழுதி ஜோபில் வச்சுக்கோ. என்ன பை பல நீண்ட வயசு கூட துவா கேட்க தேவையில்லை, கேட்காமலே தர்றேன். 90 வயசுல ஆஃபீஸ் எல்லாமே அல்லா வேலை செய்வான் இன்ஷா அல்லாஹ். முதியோர்களை கண்டா உதவி செய்யுங்க. அதுக்கும் 90 வயசு 80 வயசு தள்ளி விட்டுறதுக்கு போயா அப்படி எத்தனை பை உனக்கு 80 வயசு தானே 90 வயசுக்கு போவ. 90 வயசா இருந்தா யாரும் வாங்க உதவி செய்யறேன். வயசு 70 போயா, உனக்கு 75 போயா இருந்தானே போயா வண்டா 75 அதான் நமக்கு தேவை. 90 வா அப்படிலாம் கிடையாது பை. எல்லா முதியவர்களுக்கும் உதவி செய்யணும். முதியவர்கள்லாம் யாரு, எத்தனை வயசு முதியவர்னு சொல்லலாம்? 50, ஒரு 40 போயிட்டாரு. ஒருத்தர் 50-40 நிற்கிறார். அப்புறம் 7 ஓட்டம் அடுத்தாரு 60-70, அப்புறம் 80, 90. அது உங்களோட மூத்தவங்க. உன்னை விட 1 மணி நேரம் முந்தி பிறந்தாலும் அவர் மூத்தவர் தான். ஒரு நாள் முந்தி பிறந்திருந்தாலும் உனக்கு 17 வயசு, உன்னை விட ஒரு நாள் முந்தி பிறந்தாலும் அவரும் உன்னை மூத்தவர் தான் பை. அவரும் இப்போ நசீர் எங்க நசீர் உடனே நிசாம் 1 வருஷம் முந்தி பிறந்திருக்காரு. அவரு ஏடா டே நவுரா நவுந்து உட்கார்றா அப்படி சொல்றாரு. பை நவுந்து உட்காருங்க பை, வாங்க பை உட்காருங்க பை, கண்ணியப்படுத்த. மல்லம் யுவக்திர் கபீரனா, நம்மில் மூத்தவர்களை யார் கண்ணியப்படுத்தவில்லையோ, வலம் யர்ஹம் சகீரனா, சிறியவர்கள் கண்ணியம் அவர்கள் இரக்கம் காட்டவில்லையோ, பலைசமின்னா, நம்மை சார்ந்தவர் இல்லைன்ட்டாங்க. சொல்றாங்க. உன்னை விட ஒரு நாள் மூத்தவராக இருந்தாலும் சரிதான், மூத்தவர் தானே அவரு. ஆனா அப்துல்லா மட்டும் ஒத்துக்க மாட்டார். அந்த நசீரை சண்டை போடாம அன்றைய நாள் கழியாது. அப்துல்லா இப்போ நம்ம சொன்னேங்கிறதுக்காக வேண்டியும் வாங்க பாய் அப்படின்னு சொன்னா அவர் மனசு கேட்காது. வாங்க பாயா அவர் ஒத்துக்க மாட்டார். வாங்க பாய் சாப்பிட அப்படின்னு சொல்லுவாரா? என்னைக்காச்சும் அப்துல்லா வாயில வருமா? அது வராது. வாங்க போங்கன்னு வராது வாயில். சொல்லி பழகு.
வாங்க நசீர் பாய் அவர்களே உட்கார். தின்றா நடுவில் சர்க்கார் சொன்னாங்கன்னு வாங்க பாயின்னு சொல்லிட்டேன். தீக்க தின்றா, தள்ளி உட்கார்றா. ஒரு நாள் உன்னை விட மூத்தவராக இருந்தாலும் அவங்களும் வாங்க போங்கன்னு தான் சொல்லணும் எல்லாரும். சரி, சின்ன பையனா இருந்தால் போடா வாடான்னு சொல்லாமா? கண்ணியமாக வார்த்தை சொல்லு. நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறியோ அவங்களும் வாங்க கண்ணு, வாமா உட்காருமா, போமா, வாமா, போடா வாடா. அவன் இவனுக்கெல்லாம் மாசல இடமே கிடையாது. சொல்கிறாங்களா யாரும்? பெரிய சுமரா பிள்ளைங்க சின்ன சுமரா பிள்ளைங்க வாடா போடா. நீ தான் அகலாக கற்றுக் கொடுக்கணும். 1வது முறை பிள்ளைங்களை கூப்பிட்டாலும் வாமா சாப்பிடுமா, நல்லா இருக்கியாம்மா, அப்படி தான் கூப்பிடணும். என்ன போய் வாங்க போங்க, வாம்மா சாப்பிடுமா. குட்டி, உங்கள் பேர் என்ன? குட்டீஸு ரஜா. வாமா கண்ணு ரஜா, சாப்பிட்டியாம்மா, வாமா போமா, வாங்க போங்க. என்ன குறைஞ்சி போயிருது? அப்படியே வாடா சாப்பிட. என்ன கிடச்சி தானே நீ அவனை வாடான்னு உனக்கு என்ன கிடச்சி? நீ வாங்கன்னு என்ன குறைஞ்சிச்சு? இனிய உலவாக இல்லாத குரல் கனியிருப்ப காய்க்க வரும் தட்டு. இப்போவே அந்த குணத்தை இங்கே மதரசாவில் பழகுனா போக போக எல்லா இடத்துலையும் அந்த குணம் வரும். எல்லா இடத்துலையும் பாசமாக பழகுவேன். நீ பாசமாக பழகிறத பார்த்தா உன்னிடத்தில் எல்லோரும் பாசமாக பழகுவாங்க. வீட்டில் போய் அண்ணன் தம்பிகிட்ட, உன் குடும்பத்தார்கிட்ட எல்லாத்துட்டையும் நீ அன்பாக பழகிறத பார்த்தா அதே அன்பு அப்படியே திரும்ப வரும் உங்ககிட்ட. நீ மறுபடித்தனமாக நடந்துக்கிட்ட போடா வாடான்னு, அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட நடந்துக்குவாங்களாம். உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடியை பார்த்து நீ சிரிச்சா அதுவும் சிரிக்குமில்ல போய். அஜ்மல், இது கேள்வி கேட்க மாட்டேங்கிற, ஏதாவது கேள்வி கேளு. நிறைய லிஸ்ட் இருக்கா? சரி எழுதி வை, அப்புறம் கேளு. கேள்வி தான் கேள்வி நிறையா. அவர் கேள்வி கேட்டால் பதில் சொன்ன 10,000 பேர் பார்த்துட்டாங்க. அவர் கேள்வி கேட்டாருன்னு பதில் சொன்னோம்ல. 10,000 பேர் பார்த்துட்டாங்க. நீ கேள்வி கேள்வி. நீ கண்ணாடி இருக்கு, கண்ணாடியை போய் சிரிச்ச, அங்கே ஒரு ஆள் இருப்பான்ல, அவன் என்ன செய்வான்? நீ முறைச்சா முடிஞ்சு குத்துனா அவனும் குத்த வருவான் இல்லை பை? நீ உம்மா அப்படின்னு கொடுத்த, இப்போ அவன் என்ன செய்வான்? அவனும் உம்மா கொடுப்பான்ல. அதே தான், அதான் துன்யா. தான் துன்யா விளங்கிய. நீ என்ன செய்றியோ அது நடக்கும். நீ அன்பு காமிச்சு பாரு, எல்லாரும் அன்பாக மாறிடுவாங்க அவங்ககிட்ட. நீ ரவுடியாக நடந்து பாரு, எல்லாம் அடக்கிடுவாங்க, நீ வாழை நறுக்கிடுவாங்க. அது துன்யா விட்டுறாது. கொஞ்ச நாளைக்கு ஓடும், அப்புறம் கத்தம் சுத் என்ன போய் முடிஞ்சிடும். அதனால என்ன செய்வை? நற்குணங்களே வளர்த்து கொள்ளுங்கள். வளர்ந்து போய் அன்பான குணங்கள். சண்டை போடக்கூடாது, வீட்டில் போய் அடிக்கக்கூடாது யாரையும். என்னப்பா அதான் என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. என்ன போய் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன், உனக்கு மட்டும் இல்லை. என்ன போய் யார் யாருக்கு அவங்க வீடு தம்பி தங்கச்சிங்க இருக்கிறாங்க, கை தூக்குங்க. இப்போ எல்லாருக்குமே இருக்கிறாங்க. போடுங்க போடுங்க. சில பேருக்கு இல்லை, மற்ற 3/4 பேருக்கு இருக்கிறாங்க. இப்போ நீ அந்த தம்பி தங்கச்சிங்கள்ட்ட எவ்வளோ பாசமாக, எவ்வளோ அன்பாக, பிரியமாக, முகப்பத்தாக, அவர்களுக்கு வழிகாட்டியாக நல்வழி சொல்லக்கூடியதாக இருக்கு. கவனிச்சிங்களா? சண்டை போடக்கூடாது. தொழுவு போகலைன்னாலும் தன்னை தொழுகுவாமா அப்படின்னு அன்பாக கூப்பிடணும். என்ன செய்யுது? எப்படி கூப்பிடணும்? அன்பா. அது தொழுகை வரலையா, நீ தொழுகு போயிடணும். போயிட்டு வந்து உட்காந்து தொழுகையின் சிறப்புன்னு 1 மணி நேரம் பயானம் செய்யணும். அப்பா தொழுகு போயிடுறேன்ப்பா. அவரை தூங்க விடாமல் தலான்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த தொழுகையின் சிறப்புன்னு கிதாப் இருக்கு பாரு, அதை சத்தமாக வாசிக்கணும். அவர் உனக்கு முன்னாடி சத்து உனக்கு முன்னாடி போயிடுவார். ஈஸி வழி. நீ தொழுகு போடா, நீ போ வர்றேன், வாடா நீ போடா வர்றேன். ரெண்டு மூக்கா குத்தணும்னு அவர் போடா, ஜென்ம தொழு வர மாட்டேன், போடா தொழு வந்துடுவேன், போடா அதை சக வர முடியாது, போடா பார்த்தலாம்.
அவர் உட்காந்துட்டார். யாரு? நம்ம காதலர். அதனால பாமான்னு வந்துட்டார். நினச்சிங்களா? அப்படி சொல்கிறேன். நான் ஈஸி வழி சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்? தொழுகை நீங்கள் கூப்பிட்டீங்க, அவர் வரல, என்ன செய்யணும்? தொழுகை நீங்கள் போயிடணும். தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசல் வீட்டில் கிதாப் இருக்குது, அமலுக்கு சிறப்பு இருக்குல்ல, ஆற்றிட்டு வந்து அவர் தலைமாட்டில் உட்காந்து அந்நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகாதன் என்ன தண்டனை என்று அப்படின்னு சத்தமாக வாசி, தூங்க விடாத. அசர் பாங்க சொல்றதுக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி எவ்வளோ எளிமையான வழி இருக்கு நினச்சிங்களா? அஜ்மல் வீட்டுக்கு போனீங்க, அத்தா தொழுகிறாங்களா? சரி தொழுகிறாங்க. சரி போய் அத்தை தொழுவுலன்னு வச்சுங்க, நீங்கள் போய் அத்தாட்ட தொழுவுங்க தானே, போடா மாதம் விட்டு தப்பா போச்சு, என்னை தொழுவுங்கிற நீங்க போனா போதும் மாசால விட்டானு தொழுதுட்டாரான் இவர். எனக்கு தொழுகை சொல்றாரு பாடி அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லிட போறாரு. அதனால என்ன செய்யணும்? அமலின் சிறப்பு தான் தொழுகையின் சிறப்பு. சத்தமாக படிக்கணும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு. அம்மா அத்தா கொஞ்சம் நிப்பாட்டுறியா, நீங்கள் தொழுவுங்க நிப்பாட்டுறேன் அப்படின்னு சத்தமாக படிச்சுக்கிட்டே இருக்கு. அம்மா தொழுவலையா, சத்தமாக படிக்க வேண்டியதுதான். காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் படி. மறுநாள் பாரு தொழுகையாளி ஆயிடுவாங்க. மடி அம்மா ஃபஜ்ர் தொழுவலைன்னா லோஹர் வரைக்கும் படிப்பேன். அப்படியா? எல்லாரும் தொழுவு போயிடுறோம்பா, தொல்லை தாங்க முடியல அப்படின்ட்டு. என்னவை ஈஸி வழி அஜ்மல் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லார் வீட்லேயும். ஆக இது மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணுங்க மொழிய. அடித்தடி வெட்டு குத்து சண்டை சச்சரவு அது தேவை விளஞ்சவை. அப்போ நற்குணங்களை அல்லாஹ் தஆலா நம்ம இயற்கையிலேயே ஆக்கி வைக்கிறான்னு சொல்கிறான். அந்த நற்குணங்களை எண்ணில் ஆக்கி வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படி சொன்னாங்க. அல்லாஹ் புகழ்ந்துகிட்டே இருப்போம் ஒவ்வொரு காரியத்துக்காக வேண்டியும். இல்லை நீ மூமின் ஆக்கி வச்சான், முஸ்லீம் ஆக்கி வச்சான், தக்வாவை கொடுத்தான், இஹ்சானை கொடுத்தான், நல்லா புகழுங்க. எந்த நற்குணங்கள் வேணுமோ அல்லாட்ட கேளுங்க, கொடுப்பான் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.